Hi students, welcome to Studies Media. இன்னைக்கு நம்ம Studies Media சேனல்ல BBA Airline and Airport Management கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் போலாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல BSc ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் போக முடியும், தமிழ்நாடு, இந்தியா, அப்ராட் எப்படி போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 12th இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. BSc ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டும் BBA Airline and Airport Managementடும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுமே 3 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து பயங்கர பீக்ல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணா, அதாவது BSc ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணா என்ன ஜாப் ரோல்ஸ்க்குலாம் போக முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ATC ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக நம்மளால் ஆக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ஸ்பேஸு, ஏர்போர்ட் கிரவுண்ட்ஸு இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக நம்மளால் போக முடியும். இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரில் ஏர்போர்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி, எஃப்என்சிஎஸ்சி, அடுத்து பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜரில் வந்துடும். இந்த பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் AMEன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தனியாக ஒரு கோர்ஸே இருக்குது. பட் இந்த BSc ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணாலும் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு சில பொசிஷனுக்கு நம்மளால் போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங்கு, மெயின்டைனிங் பண்ணுறது, அதாவது ஏர்க்ராஃப்டோட ரிப்பேரிங்கை மெயின்டைனிங் பண்ணுறது, அதோட சேஃப்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும். இந்த ஜாபுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர் ASO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸரை நம்மளால் ஆக முடியும். அடுத்ததாக கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். கிரவுண்ட் ஸ்டாஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டோட சர்வீஸு, பேகேஜிங் ஹேண்ட்லிங்கு, பேசஞ்சரோட அசிஸ்டன்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், இது எல்லா லைனுக்குமே நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் அனாலிசிஸ்ட். ஏவியேஷன் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டாக என்ன இருக்குது, இப்போ ஏவியேஷனில் வந்து எது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, அடுத்து வந்து நம்ம எப்படி நம்ம ஃப்ளைட்டை வந்து எப்படி மேக் பண்ணுறது, டிக்கெட்டிங்லேருந்து எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறது தான் அந்த ஏவியேஷன் அனாலிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக கார்கோ மேனேஜர். கார்கோ மேனேஜர் ஆல்ரெடி நான் சொன்னது தான். இதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கார்கோ மேனேஜராக போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் கன்சல்டன்ட். இந்த ஏவியேஷன் கன்சல்டன்ட் அப்படிங்கிறது நிறைய ஏவியேஷன் கம்பெனிஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஏவியேஷன் கம்பெனிஸ் இருக்கும். இந்த ஏவியேஷன் கம்பெனிஸில் எப்படி நம்ம வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏவியேஷன் கன்சல்டன்ட் ஜாபில் வரும். இந்த ஜாபுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்ததாக என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னா ஏர்லைன்ஸில் நம்ம ஜாபுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஏர் இண்டியா, இண்டிகோ, விஸ்டாரா, எவ்வளோ ஏர்லைன்ஸ் இருக்குது. இந்த ஏர்லைன்ஸ்க்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்ததாக ஏர்போர்ட்ஸ்க்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்ததாக ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கும். அந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸில் டிசைனிங், மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அடுத்து மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த லைனுக்கு நம்மளால் போக முடியும். இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக DGCA அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதாவது ஏவியேஷனுக்கு நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த காலேஜஸில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸாக போக முடியும். அப்படின்னா டியூட்டர்னு சொல்லலாம், டியூட்டராக நம்மளால் போக முடியும். ஸோ இந்த ஏரியாஸ்க்கெலாம் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவியேஷனுக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்குது. இந்தியாவிலே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, வேர்ல்டு வைடு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி தான். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் BSc ஏவியேஷன் ஆர் BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஏர்லைன்ஸ் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் ஃபீஸ் கம்மியாக எங்கே நீங்கள் படிக்க முடியும், இதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா இல்லையா, லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா, எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸ்க்கு இந்த நம்பர் கூப்பிட்டு இப்போவே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட நல்ல நல்ல அப்டேட்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.